நடந்தது இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். தசரதனுடைய அயோத்தியை வறுமை இல்லை என்பார்கள். கொடுப்பவர்கள் யாரும் இல்லையாம், காரணம் அங்கே கையேந்துபவர்கள் யாரும் இல்லை என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழலை இப்போது இந்த 4 ஆண்டுகளில் தமிழகம் கண்டு கொண்டிருக்கிறது. இந்த 4 ஆண்டு கால ஆட்சியை பாராட்டுவது யார்? மத்திய அரசு பாராட்டிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு முறை நாடாளுமன்றத்தில் மாநிலங்களின் பர்ஃபார்மன்ஸ் என்பதை குறிப்பிடும்போது தமிழகம் பல துறைகளில் முன்னணியில் இருக்கிறது. சுகாதாரத்துறை எடுத்துக்கொண்டால் உலக சுகாதார நிறுவனமே தமிழகத்தின் பல நல்ல திட்டங்களை போற்றி புகழ்கிறது. சமீபத்தில் நேஷனல் கிரைம் பியூரோ அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் தான் பெண்களுக்கு பாதுகாப்பு என்று அடுக்கடுக்காக ஏதோ கூட்டணி கட்சிக்காரர்களோ இந்த ஆட்சிக்கு வேண்டியவர்கள் சொல்லக்கூடியதாக இல்லாமல் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஒவ்வொரு திட்டத்தையும் பாராட்டிக் கொண்டே இருக்கிறது. இந்த ஆட்சியை பாராட்டிக் கொண்டே இருந்தால் நம் பிழைப்பு எப்படி ஓடும்? அந்த கவலை எதிர்க்கட்சிகளுக்கு வந்துவிட்டது. ஒரு ஆட்சி 2.5 ஆண்டுகள் ஆனாலே ஒரு ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் எல்லா கட்சிகளுக்குமே வரும். ஆனால் சென்ற ஆண்டுதான் இந்த ஆட்சியின் ஆளுமை திறனுக்கு பாராட்டு கொடுக்கும் வகையில் 37 இடங்களில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தமிழக மக்கள் வெற்றி பெறச் செய்திருக்கிறார்கள். இந்த ஆதரவு நீடித்தால் என்ன ஆகும்? அலறுகிறார்கள் எதிர்க்கட்சியினர். அதற்காக கடைசியாக எடுத்திருக்கும் ஆயுதம் இந்த மதுவிலக்கு. தன் கட்சியின் மதுபானம் தயாரிக்கும் தொழில் அதிபர்களின் நிதி உதவியோடு சென்னையில் ஒரு மாநாடு நடத்தப் போகிறார். மகளிர் மாநாடு. எதற்காக? மதுவிலக்கை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக. நிதி வருவதோ மதுபான ஆலையர்களிலிருந்து. ஏன் தன் கட்சியின் மதுபான தயாரிப்பாளர்கள் தொழிற்சாலை மூட வேண்டும் என்று கருணாநிதி சொல்லிவிட்டால் பிரச்சனை தீர்ந்து விடுமே. ஒவ்வொருவரும் விஷயத்தை திசை திருப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சமயத்தில் உங்களுக்காக நான் என்ன செய்தேன் என்பதை பட்டவர்த்தனமாக சுதந்திர தின உரையில் தமிழக முதல்வர் சொல்லியிருக்கிறார். தமிழக முதல்வர் சொன்னதும் எதிர்க்கட்சிகளின் அலறல்களையும் குறித்து இப்போது நாம் பேசப் போகிறோம். இது குறித்து பேசுவதற்காக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினருமான வைகை செல்வன் அவர்கள் வணக்கம். வழக்கறிஞர் கந்தசாமி அவர்கள் வணக்கம். பத்திரிகையாளர் ஸ்ரீவத்சன் அவர்கள் வணக்கம். அம்மாவின் உரையும் இவர்களின் போராட்டத்தையும் நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? தமிழ்நாட்டினுடைய அசைக்க முடியாத மக்கள் சக்தி படைத்த முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 69வது சுதந்திர தின தேசிய கொடி ஏற்றி வைத்து கோட்டை கொத்தளத்தில் வீர உரை ஆற்றினார்கள். அந்த உரை மெய்சில் இருக்கக்கூடிய அளவிற்கு இருந்தது. மகத்தான தமிழக மக்களுடைய மனச்சாட்சியாக அந்த உரை திகழ்ந்தது. புரட்சி தலைவி அம்மாவுடைய அந்த உரையை பக்கம் பக்கமாக பத்திரிகையில் எடுத்து காட்டின தமிழ்நாடு முழுவதும் மக்கள் அதை வெகுவாக பாராட்டினார்கள். முதலாக அவருடைய தன்னுடைய உரையை தொடக்கத்திலே தொடங்குகிற போது தியாகிகளுடைய வீர வரலாற்றை பற்றியெல்லாம் அவர்களுடைய விடுதலை வேள்வியில் அவர்கள் பங்கெடுத்த மகத்தான தியாகிய சீலர்களை எல்லாம் பட்டியலிட்டார்கள். தென்புலத்திலே இருக்கக்கூடிய வீரபாண்டிய கட்டபொம்மன், பூலித்தேவன், மருது சகோதரர்கள், மற்ற தன்னுடைய வேலு நாச்சியார், குயிலி, தன் உயிரையே துச்சமென தந்திருக்கிற வாஞ்சிநாதன் போன்றிருக்கிற மகத்தான தலைவர்களையும் அவரோடு தேசியமும் தெய்வீகமும் தனது 2 கண்கள் என்று எடுத்துரைத்த தேவர் திருமகனார் பற்றியெல்லாம் எடுத்துரைத்து, வடபுலத்தில் இருக்கக்கூடிய ராஜகுரு பகத்சிங்கை பற்றியெல்லாம் எடுத்துரைத்து, தன்னையே எரித்து தனலாக எரிந்து இருட்டும் உலகத்துக்கு தானே நெருப்பாகி வெளிச்சத்தை தந்தானே எட்டயபுரத்து பாட்டன் பாரதியனுடைய வீர வரிகளை எல்லாம் எடுத்துரைத்தவர்கள் பேசிய அந்த வீரமிக்க அந்த உரையை கேட்டு புகழாதவர்களே இல்லை என்று சொல்கிற அளவுக்கு அவருடைய வீர உரை அமைந்திருந்தது. நடுநிலையாளர்களுடைய மகத்தான கருத்து, ஒரு சுதந்திரம் என்பதனுடைய இலக்கணத்தை அவர்கள் வரையறுத்தார்கள். ஒன்று பொருளாதார சுதந்திரம், மற்றொன்று
ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத நிலைமை இருக்க வேண்டும். 3 சொந்த காலில் நிற்கக்கூடிய நிலைமை. நீங்கள் அடித்தரத்திலே கோடிட்டு காட்டியதை போல கம்பராமாயணத்திலே கவி சக்கரவர்த்தி கம்பன் அழகாக சொல்லுவான், இங்கு உள்ளாரும் இல்லை உடையாரும் இல்லை என்று பேசுவான். இங்கு இருப்போரும் இல்லை, இல்லாதவர்கள் இல்லை. ஏனென்று கேட்டால் சமநிலையாக இருக்கிறார்கள் என்பதனுடைய அர்த்தம் அது. ஆக அந்த ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத நிலையை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் போராடுகிற மகத்தான தலைவியாக தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சி தலைவர் அம்மா அவர்களை பார்க்கிறார். அப்படிப்பட்ட தலைவர் தான் ஒரு பொருளாதார சுதந்திரத்துக்கு விட்டுட்டு இருக்கிறார்கள். எந்த செல்வம், சேர்த்து வைத்த செல்வம் கூட சில நாள் காணாமல் போய்விடும். கட்டி வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய மாளிகைகள் கூட நம்மை விட்டு வேறொரு கைக்கு மாறிவிடும். ஆனால் நமக்குடைய அழியாத செல்வமாக இருக்கிறது கல்வி செல்வம் தான். அந்த கல்வி செல்வத்திற்கு, அதுவும் குறிப்பாக பள்ளி கல்விக்கு ஒரு மகத்தான பங்களிப்பாக 20,000 கோடிகளுக்கு மேற்பட்ட தொகைகளை ஒதுக்கி 14 அம்ச திட்டங்களை தந்திருக்கிற இந்தியாவிலே ஒரு முதலமைச்சரை குறிப்பிட முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர் தான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்பதை நான் பெருமையோடு இந்த நேரத்தில் அடிக்கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். அதோடு மாத்திரமல்ல, 14 அம்ச திட்டத்தில் ஒவ்வொன்றையும் நீங்கள் எடுத்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், மடிக்கணினி, மிதிவண்டிகள், சீருடைகள், இடைநிற்றலை தவிர்ப்பதற்காக 5000 ரூபாய் ஊக்கத்தொகை என்று 14 அம்ச திட்டங்களை தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் டெல்லியிலே ஒரு மாநாடு நடக்கின்ற போது எளியவனை அனுப்பி வைத்தார்கள். அங்கு நான் அதை எடுத்துரைத்து, மடிக்கணினி தந்திருக்கிறார்கள் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள். நம்முடைய இதய துடிப்பெல்லாம் லேப்டாப் 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 ஓசையாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவ செல்வங்களுடைய இதய ஓசை லேப்டாப் லேப்டாப் லேப்டாப்பாக இருக்கிறது என்ற போது அரங்கம் முழுவதும் கைதட்டல்கள் எழுந்தன. அந்த கைதட்டல்கள் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு கிடைத்தது. தமிழ்நாட்டுடைய மக்கள் சக்தி மிக்க ஒரு முதலமைச்சர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் ஒரு திட்டத்தை கொண்டு வருகிறார்கள் என்று சொன்னால் அது தொடர்ந்து செயல்படுத்துகிற திட்டமாக இருக்கிறது. மறைந்த நமது குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்கள் அவர் ஒரு புத்தகம் எழுதிய போது அவரிடம் கேட்கப்பட்ட முதல் கேள்வியே, ஊபி மாநிலம் எவ்வளவு சிறந்து வந்து கொண்டிருந்தது, இப்பொழுது ஏன் அதல பாதாளத்திற்கு போய்விட்டது என்ற கேள்வி அவர் முன்பே வைத்தார். இந்த நிலையை போக்க அகிலேஷ் யாதவ் முன்பே, முதலமைச்சர் முன்பே அப்துல் கலாம் அவர்கள் பல நல்ல திட்டங்களை அவருக்கு சொன்னார். சொல்லும்போது கூடவே சொன்னார், நான் சொல்லுகிற பாதி விஷயங்களை தமிழ்நாடு ஏற்கனவே அறிமுகப்படுத்தி விட்டது என்று சொல்லிவிட்டுத்தான் அவருக்கு இந்த ஆலோசனையை சொன்னார். 1 கிலோமீட்டருக்கு ஒரு தொடக்கப்பள்ளி, 3 கிலோமீட்டருக்கு ஒரு நடுநிலைப்பள்ளி, 5 கிலோமீட்டருக்கு ஒரு உயர்நிலைப்பள்ளி, 8 கிலோமீட்டருக்கு ஒரு மேல்நிலைப்பள்ளி. இந்த இலக்கை அடைந்திருக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். அதற்கு முழுமுதற் காரணம் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் தான். ஏறக்குறைய 72,843 ஆசிரியர்களை புரட்சி தலைவர் அம்மாவுடைய அரசு நியமித்திருக்கிறது. 1319 புதிதாக தொடங்கப்பட்டிருக்கிற பள்ளிகள், அவற்றிலே ஏறக்குறைய 182 தொடக்க பள்ளிகள். இதில் உயர்கல்விக்கு என்று நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் 4 பொறியியல் கல்லூரிகள், 53 புதிய கல்லூரிகள் என்று. அதாவது அதை எப்படி பார்க்க வேண்டும் என்றால், ஒரு காலத்தில் ஏதோ அரசு பள்ளியே நடத்த முடியாது, தனியார் தான் பள்ளி நடத்த முடியும், அடுத்த கட்டமாக தனியார்கள் தான் பொறியியல் கல்லூரி நடத்த முடியும், தனியார் தான் மருத்துவக் கல்லூரி நடத்த முடியும், தனியார்கள் தான் சட்டக்கல்லூரி நடத்த முடியும் என்கிற இந்த காலத்தில் நீங்கள் சொல்லுகிற இந்த 4 பொறியியல் கல்லூரிகளும் 53 கல்லூரிகளும் ஆட்சிக்கு வந்த 6 மாதத்தில் சர்வதேச தரத்துடன் கூடிய ஒரு இன்டர்நேஷனல் லா ஸ்கூல் திருச்சியில், அது இன்டர்நேஷனல் 100 கோடி ரூபாய் திட்டம் 6 மாசத்தில் முடிக்கப்பட்டு விட்டது. எஜுகேஷன் மறுபடியும் அரசு பக்கம் வந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா அரசுடைய பிரைம் ரெஸ்பான்சிபிலிட்டி டு எஜுகேட் ஹெல்த். அதாவது கல்வியிலே ஒரு மகத்தான மாநிலமாக இந்த தமிழ்நாடு மாறி இருப்பதற்கு நம்முடைய பள்ளிகளுடைய தரத்தை புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் அரசு பள்ளிகளுடைய தரத்தை உயர்த்தி இருக்கிறார். குறிப்பாக நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஏறக்குறைய ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பாக அல்லது அதற்கு பின்பாகவோ நீங்கள் பட்டியலிட்டு பார்ப்பீர்கள் என்று சொன்னால், 12ஆம் வகுப்பிலே முதல் இடத்தை பெறுகிறவர்கள் ஒருவராக இருப்பார், 2வது இடத்தை பெறுபவர் இன்னொருவர் இருப்பார், 3வது இடத்தை பெறுபவர்கள் இருப்பார். தற்போது கல்வியினுடைய தரம் உயர்ந்து இருப்பதற்கு ஒரு சாட்சியாக இதை சொல்லுகிறேன். முதலிடத்திலே 10ஆம் வகுப்போ 12ஆம் வகுப்பு படிக்கிறவர்கள் 10 பேர் வருகிறார்கள். 2ஆம் இடத்திலே வருகிறவர்கள் 250 பேர் வருகிறார்கள். 3வது இடத்திலே வருபவர்கள் 450 பேர் வருகிறார்கள் என்று சொன்னால், ஏறக்குறைய சென்டம் 100 மதிப்பெண் பெறுவதற்கு நம்முடைய காலத்தில் எல்லாம் ஒருவர் இருப்பார், 20 இருப்பார். இன்று 1 லட்சம் பேர் சென்டம் எடுக்கிறார்கள்.
30,000 பேர் சென்டம் எடுக்கிறார்கள், 50,000 பேர் சென்டம் எடுக்கிறார்கள் என்று சொன்னால் கல்வி தரத்தை உயர்த்திய பெருமை தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுக்கு சாரும். ஒரு கல்வியில எந்த ஒரு மாநிலம் முன்னேறுகிறது என்று சொன்னால் அவன் பொருளாதார முன்னேற்றத்தை தொடுவான். ஒரு சமூகம் பொருளாதார சிந்தனையோடு பொருளாதார வளத்தை நோக்கி செல்ல வேண்டும் என்பதுதான் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய சுதந்திர தின உரையிலே அடிக்கோடிட்டு காட்டினார்கள். அந்த பொருளாதார சுதந்திரத்துக்கு வித்திடுகிறவர் ஆழமான ஆணிவேராக இருப்பது கல்விதான். அந்த கல்வியை மிகச்சரியான பாதைக்கு இட்டு செல்கிற பெருமை தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுக்கு சாரும். ஆகவேதான் இந்தியாவினுடைய பொலிட்டிக்கல் கேபிட்டல், அரசியல் தலைநகரம் டெல்லி என்று சொன்னால், இந்தியாவினுடைய பொருளாதார தலைநகரம் எக்கனாமிக் கேபிட்டல் மும்பை என்று சொன்னால், இந்தியாவினுடைய மருத்துவ தலைநகரம் சென்னை என்று மாற்றுகிற அளவிற்கு அதற்கு நிகராக இந்தியாவினுடைய கல்வியின் தலைநகரம் தமிழ்நாடாக மாற்றுவதற்கு காரணமாக விளங்குகிறவர் தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள்தான். ஒரு திட்டத்தை செயல்படுத்துவதற்கு, அந்த செயல்படுத்துகிற திட்டம் முழுமையாக அடைவதற்கு மூலாதாரமாக இருக்கிறவர் தமிழ்நாடு முதலமைச்சர். இன்னைக்கு மிக்சி கிரைண்டர் மின்விசிறி ஆகட்டும், இன்னைக்கு இருக்கிற தாலிக்கு தங்கம், தங்கம் உற்பத்தி செய்கிற நாடுகள் கூட குண்டூசி தங்கத்தை கூட கொடுக்கவில்லை. ஆனால் இங்கு தங்கமன தலைவியாக இருக்கிற புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தாலிக்கு தங்கம் 50,000 ரூபாய் 2154 கிலோ. அந்த விவரத்தை பேசுவதற்கு முன்பு வழக்கறிஞரிடம் கேட்க வேண்டும். நீங்கள் வழக்கறிஞர் மட்டுமல்ல, தமிழகத்தில் பல பகுதிகளுக்கும் சென்று விட்டு வரக்கூடியவர் என்பது தெரியும். முதலமைச்சர் பேசும்போது ஒன்று சொன்னார், சுதந்திரத்தின் அடிப்படை பொருளாதார சுதந்திரம் என்பது. மற்ற விஷயங்களை எடுத்து விடுவோம், ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதைப் போல இந்த கறவை மாடுகளும் ஆடுகளும் நம் கிராமப்புற பெண்களின் வாழ்க்கையின் தரத்தை எப்படி மாற்றி இருக்கிறதுன்னு நினைக்கிறீங்க? அவங்க அம்மா சுதந்திர தினத்தன்னைக்கு பல்வேறு தன்னுடைய சாதனைகளை விளக்கி ஒரு மணி நேரத்துக்கு மேலாக அதனை பட்டியலிட்டு சொன்னார்கள். அதில் நான் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் என்கிற அந்த காரணத்தினால் விவசாயிகளுக்கு அம்மா என்ன செய்தார்கள் என்பதை இதன் மூலம் நான் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். அம்மா அவர்கள் கறவை மாடுகள், வெள்ளாடுகள், இது போன்ற பல்வேறு சலுகைகளை விவசாய மக்களுக்கு செய்திருக்கிறார்கள். ஒரு காலத்தில் பட்டணத்தில் வாழுகிற ஒரு பையன் அவர் அம்மாவிற்கு காசு அனுப்பி கொண்டிருந்தான். இப்பொழுது அந்த தாயோ தந்தையோ, மகனே உனக்கு காசு ஏதாவது வேணுமா, நான் அனுப்பட்டுமா அப்படிங்கிற அளவுக்கு அந்த சந்தர்ப்பங்களை, அந்த வாய்ப்பை கொடுத்தது புரட்சி தலைவி அம்மா அவர்கள். காரணம், அவர் மாட்டை பால் கறந்து அவர்களுடைய சுய தேவைகளை பூர்த்தி செய்த பிறகு அவர்கள் அவ்வளவு பணம் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். வெள்ளாடு என்பது நாம் ஒரு ஆட்டையோ 2 ஆட்டையோ கொடுத்தால் அது குட்டி போட்டு 10 ஆடுகள் ஆகிறது. வருமானத்தை பெருக்குவதற்கு ஏழைகளுக்கு, நான் குறிப்பிட்டு சொல்வது, ஏழைகளுக்கு இந்த அரசு, அம்மாவின் அரசு பல்வேறு திட்டங்களை வழங்கியிருக்கிறது. விவசாயிகளுக்கு மானியம், அதே போல 40-50 வருடங்களாக காவிரி இஷ்யூ என்பது தீர்க்கப்படாத ஒரு பிரச்சனையாக இருந்தது. அம்மா சுப்ரீம் கோர்ட் வரலும் சென்று மத்திய அரசுல கவர்மெண்ட் கெசட்ல அதை வெளியிடுற அளவுக்கு பண்ண ஒரே ஒரு தலைவி, ஒரே ஒரு முதல்வர் இன்றைக்கு தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற புரட்சி தலைவி அம்மா அவர்கள். இது நாடெங்கும் உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் தெரியும். அது மட்டுமல்ல, முல்லை பெரியாறு அணையினுடைய அந்த பிரச்சனைகளையும் உச்சநீதிமன்றம் வரையிலும் சென்று இன்னைக்கு விவசாயிகளுக்காக அதை போராடி வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதாவது இப்போ இன்னொரு விஷயமும் உங்களிடம் கேட்க வேண்டும். மது விலக்கை பற்றி பேசுகிற தகுதி கருணாநிதிக்கு இருக்கா? கண்டிப்பா 100% இல்லைங்க. இந்த தமிழ்நாட்டில் மது பழக்கத்தை குடிக்க வைத்ததே திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் தான். நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஐயா மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் கருணாநிதி சீஃப் மினிஸ்டர் முதலமைச்சர் ஆனவுடன் அவர் வீடு தேடி சென்று இவ்வளவு ஆண்டு காலமாக தமிழக மக்களிடையே இந்த மது என்கிற அரக்கனை வரவிடாமல் அதனை காப்பாற்றிருக்கிறோம், தயவு செய்து நீங்கள் அதை திறந்து விடாதீர்கள் என்று கேட்டுக்கொண்டதாக நான் படித்திருக்கிறேன். அப்ப அவர், நான் கண்டிப்பா செய்ய மாட்டேன், நீங்க போங்கன்னு சொல்லிவிட்டு அடுத்த நாளே இதற்குண்டான பட்ஜெட்டை போட்டு தங்களுடைய கஜானாக்கள் நம்புவதற்கு வழிவகுத்தவர். அதாவது இங்க என்னன்னா, முன்பு ஜனதா ஆட்சியில ஜனதா சாப்பாடுன்னு ஒன்று போடுவாங்க, மலிவு விலை சாப்பாடு. ஆனால் மலிவு விலை மது என்று அறிமுகம் செய்து வைத்த பெருமை கருணாநிதிக்கு தான் உண்டு. அதை செய்துவிட்டு இப்பொழுது மாநாடு நடத்துகிறார், அது ஒரு வேடிக்கை. ஆனால் இப்போ நம்ம இங்கேருந்து வருவோம். சிஎம் உடைய பாசிட்டிவ் அப்ரோச், இவர்களுடைய நெகட்டிவ் அப்ரோச், ரெண்டுத்தையும் எப்படி பார்க்குறீங்க? ஃபேண்டாஸ்டிக் क्वेश्चन சார்.
சுதந்திர தினம் என்பது வந்து பாத்தீங்கன்னா தேசத்தை நேசிக்கக்கூடிய ஒவ்வொரு இந்தியனுக்கும் ஒரு முக்கியமான ஒரு தினம். அந்த தினத்துல சுதந்திர தினம்னா ஏதோ ஒரு ஃபார்மாலிட்டிக்கு வந்து பண்ணிட்டு போறாங்க. மேபி கருணாநிதி பீரியட்ல இருக்கலாம் அந்த மாதிரி. ஆனா இவங்க சுதந்திர தின உரை அப்படின்னு பார்த்தீர்களானால் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், இந்த தேசத்துக்காக தியாகம் செய்த தேச தியாகிகளை பற்றி பேசணும். குழந்தைகளுக்கு தெரியணும், மாணவ மாணவிகளுக்கு தெரியணும், பொதுமக்களுக்கு தெரியணும், அவர்களை நினைவு கூற வேண்டும் அந்த உரையில பேசுறாங்க. அடுத்தது ரொம்ப சிம்பிளான ஒரு மேட்டர் சார், ஸ்ட்ராட்டஜி ஸ்டேட்மெண்ட் ஃபார் த ஸ்டேட்னு ஒன்று இருக்கு. இது பல நாடுகளில் இது வந்து சுதந்திர தினத்தப்போ வைக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒட்டுமொத்த வளர்ச்சி, அனைவரையும் கூடி சேர்த்து வைத்த வளர்ச்சி பிளஸ் பொருளாதார சுதந்திரம் ஒரு ஒன்லைனர் ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்க முதல்வர். இது இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபார் த என்டையர் பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் இட்ஸ் ஆல்சோ எ மெசேஜ் ஃபார் த பீப்புள் அக்ராஸ் த வேர்ல்டு. ஏன்னா அந்த சுதந்திர தின உரையாற்றும் போது பல தூதரங்கள்ல இருந்து எல்லாம் வந்திருப்பாங்க, வந்து உட்காந்துருப்பாங்க. அவங்க வந்து பாக்குறாங்க, அவங்க வந்து சும்மா வந்து உட்காடல, அவங்க இந்த ஸ்டேட் ஹெட் என்ன சொல்றாங்க என்றது நோட் போட்டு அனுப்புவான் கண்ட்ரிக்கு. அவன் இன்வெஸ்ட்மெண்ட் வருதோ, ஒரு ஃபாரின் இண்டஸ்ட்ரி இங்க வருதோ, இதற்கெல்லாம் முக்கியமான காரணம் இந்த ஒரு பாசிட்டிவான உரை, ஒரு நேர்மறையான உரை. இதுல நீங்க அடுத்தது என்ன சொல்லணும், ஒரு அரசாங்கம், ஒரு தலைமை என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இது வரைக்கும் என்னென்ன சாதனைகள் பண்ணியிருக்கிறோம், நாங்க மக்கள் நல திட்டங்கள் என்னென்ன பண்ணியிருக்கிறோம், அது கல்வியாக இருக்கட்டும், அது பெண்கள் வளர்ச்சியாக இருக்கட்டும், அடித்தட்டு மக்களை தூக்கி லிஃப்ட் பண்ணக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், ஒட்டுமொத்த வளர்ச்சி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் டெவலப்மெண்டாக இருக்கட்டும், காயலாங்கடை மாதிரி இருந்த இபிஐ இன்னைக்கு எடுத்துன்னு வந்து மின்வெட்டை தீர்த்து வைத்த விஷயமாக இருக்கட்டும், இந்த விஷயங்களை எல்லாம் பட்டியலிடுவது ஒரு அரசனுடைய கடமை. பொருளாதார சுதந்திரம் ஒரு ஒன்லைனர் ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்க முதல்வர். இது இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபார் த என்டையர் பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் இட்ஸ் ஆல்சோ எ மெசேஜ் ஃபார் த பீப்புள் அக்ராஸ் த வேர்ல்டு. ஏன்னா அந்த சுதந்திர தின உரையாற்றும் போது பல தூதரங்கள்ல இருந்து எல்லாம் வந்திருப்பாங்க, வந்து உட்காந்துருப்பாங்க. அவங்க வந்து பாக்குறாங்க, அவங்க வந்து சும்மா வந்து உட்காடல, அவங்க இந்த ஸ்டேட் ஹெட் என்ன சொல்றாங்க என்றது நோட் போட்டு அனுப்புவான் கண்ட்ரிக்கு. அவன் இன்வெஸ்ட்மெண்ட் வருதோ, ஒரு ஃபாரின் இண்டஸ்ட்ரி இங்க வருதோ, இதற்கெல்லாம் முக்கியமான காரணம் இந்த ஒரு பாசிட்டிவான உரை, ஒரு நேர்மறையான உரை. இதுல நீங்க அடுத்தது என்ன சொல்லணும், ஒரு அரசாங்கம், ஒரு தலைமை என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இது வரைக்கும் என்னென்ன சாதனைகள் பண்ணியிருக்கிறோம், நாங்க மக்கள் நல திட்டங்கள் என்னென்ன பண்ணியிருக்கிறோம், அது கல்வியாக இருக்கட்டும், அது பெண்கள் வளர்ச்சியாக இருக்கட்டும், அடித்தட்டு மக்களை தூக்கி லிஃப்ட் பண்ணக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், ஒட்டுமொத்த வளர்ச்சி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் டெவலப்மெண்டாக இருக்கட்டும், காயலாங்கடை மாதிரி இருந்த இபிஐ இன்னைக்கு எடுத்துன்னு வந்து மின்வெட்டை தீர்த்து வைத்த விஷயமாக இருக்கட்டும், இந்த விஷயங்களை எல்லாம் பட்டியலிடுவது ஒரு அரசனுடைய கடமை. அந்த கடமையை ரொம்ப பிரமாதமா லிஸ்ட் போட்டு சொல்றாங்க. அதாவது இந்த விஷயங்களை எல்லாத்தையும் சொல்லி முடிச்சு தேசிய கொடி ஏற்றி வைக்கிறாங்க, அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்கிறார்கள், சுதந்திர தின உரையாற்றுகிறார்கள், பிரமாதமான சுதந்திர தின உரை, பாசிட்டிவ் அப்ரோச் சுதந்திர தின உரை, விருது கொடுக்குறாங்க. கலாம் ஐயா பேர்ல விருது அறிவிச்சு கொஞ்ச நாள் தான் வருது. ஆமா, அந்த இஸ்ரோவுடைய விஞ்ஞானி கலாம் ஐயா, இஸ்ரோ ஒரு வெல் டிசர்வ்டு சயின்டிஸ்டுக்கு, அந்த வளர்மதி என்பவர்களுக்கு விருது கொடுத்துருக்காங்க, மற்றவர்களுக்கெல்லாம் விருது கொடுக்குறாங்க. இதுல ஒரு விஷயத்தை வந்து தமிழ்நாடு முழுவதும் பார்த்து நெகிழ்ந்த ஒரு விஷயத்தை, இதெல்லாம் நடந்தது, பிரமாதமா நடந்தது. நெகிழ்ந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மாற்றுத்திறனாளி குழந்தைகள் வந்திருக்கிறாங்க, அந்த குழந்தைகளுக்கு ஸ்வீட்டை கொடுத்து, கையை கொடுத்து, அதுங்களை தட்டி கொடுத்து, அவங்க முகத்துல அவ்வளவு மலர்ச்சி, அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி. நம்மளை தேடி வராங்களே இவங்க, இந்த குழந்தைங்க கூட பேசி எல்லா குழந்தைகளுக்கும் கொடுத்துட்டு, எல்லா குழந்தைகளுக்கும் சுதந்திர தின வாழ்த்து சொல்லி கை கொடுத்து ஸ்வீட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் போனாங்க. உலகம் ஃபுல்லா பாக்குறாங்க இதை. இந்த ஒரு பர்டிகுலர் போட்டோ, அப்கோர்ஸ் அவங்க தேசிய கொடி ஏற்றினது மிக முக்கியமான விஷயம், அவர்கள் உரையாற்றியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், அவர்கள் விருது கொடுத்தது ரொம்ப 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 முக்கியமான விஷயம், அணிவகுப்பு மரியாதை ஏற்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த குழந்தைகள் கூட அவர்கள் மலர்ச்சியோட பேசினது இன்னைக்கு சமூக வலைதளங்கள் ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா இந்த போட்டோ தான் இருக்கு. இல்ல ஒரு விஷயம் ஒண்ணு பார்த்தீர்களானால், பிரமாதமா முடிஞ்சது 69 சுதந்திர தினம். அடுத்த நாள் பேப்பரை ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஆட்கள்ல நானும் ஒருத்தன். எடுத்து படிக்கும் போது அடுத்த நாள் தலைவர்கள் ஒட்டுமொத்தமா பேசுறான், இவங்க பக்கம் பக்கமா பேசுறாங்க, என்ன சாதனை பண்ணிருக்கிறோம் நாங்க என்றத தைரியமா பேசுறாங்க முதல்வர் அவர்கள். இப்ப அடுத்த நாள் எவனுக்கும் இது சாதனை இல்லைன்னு சொல்றதுக்கு துப்பு இல்லை, சொல்லவும் முடியாது. என்ன சொல்றான் அடுத்த நாள் எல்லாருமே, மதுவிலக்கு பத்தி பேசல,
மதுவிலக்கு பத்தி பேசலன்றோம். அதாவது சார், ஒரு இந்த கோட்டை கொத்தளம், கொடியேற்றக்கூடிய கோட்டை கொத்தளம் அரசியல் களம் அல்ல. அது ஒரு மாநிலத்துக்கான களம், அது தேசத்துக்கான களம். அந்த களத்துல என்ன செய்யணுமோ அதை அரசியல் நாகரிகத்தோடு அம்மா செஞ்சிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, இவருக்கு பேசுறாருங்க மதுவிலக்கு எடுத்துட்டு வரலன்னு சொல்லிட்டு, நான் ரொம்ப எதிர்பார்த்தேன், தனிப்பட்ட முறையில் நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். தேச நலனுக்காக, மக்கள் நலனுக்காக 69வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு திமுக நடத்துற சாராய ஆலையெல்லாம் நாங்க மூடிடுறோம், இன்னும் ஸ்டாலின் அறிவிப்பாரு, கருணாநிதி அறிவிப்பாருன்னு பார்த்தேன். அறிவிக்கல. 50% சரக்கு அவங்க தான் சப்ளை பண்றானுங்க, அதை அறிவிக்கல. அறிவிக்காம இது பண்ணிட்டோம், அதை பண்ணிட்டோம். மற்ற எல்லாரும் பேசின விஷயங்கள் ஒன்று பார்த்தீர்கள்னால், கருணாநிதியா இருக்கட்டும், ராமதாஸா இருக்கட்டும், திருமாவளவனா இருக்கட்டும், ஈவிகே இளங்கோவனாக இருக்கட்டும், இவ்வளவு பேரும் மதுவிலக்கு பத்தி தான் பேசுறான். ஸ்டாலின் மட்டும் தனியா ஒரு அறிக்கை ஒன்று வருது. அறிக்கையில ஒரு டீம் ஒன்று வச்சிருக்கிறாரு. மருமகன் சபரீசன், மகேஷ் பொய்யாமொழி, ஜின்னான் ஒருத்தன் இருக்கான். இவர்கள்லாம் சேர்த்து ஒரு டீம் ஒன்று வச்சிருக்கிறாரு. அவங்க தான் அறிக்கை எழுதி கொடுக்கறது, இந்த வேலையெல்லாம் பண்றது அவங்க தான். இவருக்கு அறிக்கை ஒன்று எழுதி கொடுத்துட்டாங்க, சுதந்திர தின உரையை பற்றி ஒரு அறிக்கை ஒன்று எழுதி கொடுத்துட்டாங்க. படிக்க கூட இல்லை, அப்படியே அனுப்பிச்சு விட்டாரு நினைக்கிறேன் மீடியாவுக்கு. அட்லீஸ்ட் படிச்சது பார்க்கணும். ஒன்னு எழுதி கொடுக்கறவனாவது மக்கள் இல்லாம இருக்கணும், இல்லாத வாங்கி வெளியிடுறவனாவது மக்கள் இல்லாம இருக்கணும். வாங்கி அப்படியே மீடியாவுக்கு ஃபார்வர்டு. என்ன சொல்றாரு அதுல, கல்விக்கு ஒண்ணுமே பண்ணல இந்த மாநிலம்னு. சகோதரர் ஐயா சொன்னாங்க, கல்விக்கு என்னென்ன பண்ணிருக்காங்க லிஸ்ட். அது லிஸ்ட் சொல்லணும்னா டைம் போறாது. டிபேட் மொத்தம் அதை பத்தி தான் பேசணும். இந்தியாவிலேயே அதிகமாக கல்விக்காக நிதி ஒதுக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. எல்லாம் கொடுக்குறோம். அரசு பள்ளியாக இருந்தாலும் சரி, அரசு உதவி பெறக்கூடிய பள்ளியாக இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 12th ஸ்டாண்டர்ட் உயர்கல்வி ஃபாரின் போனோம்னா கூட இந்த அரசாங்கம் உதவி செய்கிறது, எல்லாம் பண்றான். அந்த கல்விக்கு பண்ணலன்னு ஒரு பைத்தியக்காரன் எழுதி கொடுத்துக்கிறான். அதை எடுத்துட்டு அறிக்கையா விட்டுட்டு இது கல்விக்கு ஒண்ணுமே செய்யல. இன்னும் ஒரு பாயிண்ட் சொல்றாரு. ஒரு முதல்வரின் சுதந்திர தின உரையில் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை துறை மக்களின் எதிர்பார்ப்புகளையும் ஒரே உரையில் கொண்டு வந்து விட முடியாது. ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ். இந்த 4 ஆண்டுகளில் 2011 தேர்தலின் போது அறிவித்த அறிவிப்புகள் எல்லாமே ஏறக்குறைய முடிந்து விட்டது. ஒரே ஒரு விஷயம், இவர் சொன்ன மாதிரி ரெடிமேட் மறுப்பு, அதுல எது இல்ல அதை மட்டும் சொல்லுவேன்றாரு. இது இவர்களுடைய பலவீனத்தை காட்டுகிறதா, அல்லது இந்த ஆட்சி மோசம் மோசம் என்று சொல்லிக் கொண்டிருந்தால் தான் தங்களுக்கு வசூல் வேட்டை சுமூகமாக நடக்கும் என்பதற்காக சொல்கிறார்கள்? புரட்சித் தலைவி அம்மாவுடைய 4 ஆண்டு ஆட்சியில மகத்தான சாதனைகளை மிக தெளிவாக பட்டியலிட்டார்கள். அந்த திட்டங்கள் எல்லாம் மக்களிடத்தில் நேரடியாக சென்றிருக்கிறது. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்றேன். கருணாநிதி மூச்சுக்கு பேச்சுக்கு ஒரு வார்த்தைக்கு வார்த்தை தமிழ்னு சொல்றாரு. அந்த தமிழாய்ந்த தமிழ் மூலம்தான் அவங்க ஆட்சியை பிடிச்சாங்க, அவங்க கட்சியே அதனாலதான் அந்த தத்துவத்தினாலதான் நிக்குதுன்னு அவங்களே சொல்லிக்கிறாங்க. ஆனா தமிழ்நாடு என்று பெயர் சூட்ட வேண்டும் என்று உண்ணாநோன்பிருந்து உயிர் நீத்த தியாகி சங்கரலிங்கனாருக்கு மணிமண்டபம் கட்டி கொடுத்தது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான். நீங்க இன்னைக்கு இந்த ஆட்சியை பத்தி குறை சொல்ல முடியல, அவங்களால ஒரு குற்றம் காண முடியல, ஒரு தவறு சொல்ல முடியல. இன்னைக்கு 72,843 ஆசிரியர்களை மிகச் சரியாக ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய 1319 புதிய பள்ளிகள் தொடங்கப்பட்டிருக்கிறது. 182 தொடக்க பள்ளிகள் தொடங்கப்பட்டிருக்கிறது. அதோடு மாத்திரமில்லாமல் 4 அரசு பொறியியல் கல்லூரிகள், 53 புதிய கல்லூரிகள், இப்படி என்று கல்விக்கான பல்வேறு வளர்ச்சியடைந்த மாநிலமாக இருக்கிறது. கல்வி மாத்திரமல்ல, நீங்கள் மருத்துவத்துறையை எடுத்துக்கொள்ளுங்கள். மருத்துவ காப்பீட்டு திட்டம், 12,000 ரூபாய் பெருமானம் உள்ள மகப்பேறு உதவி திட்டம், சானிட்டரி நாப்கின், விலையில்லாத சானிட்டரி நாப்கின், இப்படி 122 ஆரம்ப சுகாதார நிலையங்களை 30 படுக்கைகளை கொண்ட விஸ்தரிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. 172 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று மருத்துவத்துறை எடுத்துக்கொள்ளுங்கள். விலையில்லாத கறவை பசுமாடுகள், வெள்ளாடுகள், இவற்றை கொடுத்து ஒரு பொருளாதார மாற்றத்தை, பொருளாதார புரட்சியை வித்துட்டு இருக்கிறார் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். ஏழை பெண்களுக்கு, நடுத்தர மக்களுக்கு மிக்சி கிரைண்டர் மின்விசிறியை கொடுத்து மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அரணாக இருக்கிறார் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். இப்படி ஒவ்வொரு திட்டங்களையும் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. மின்வெட்டு இல்லாத மாநிலமாக இன்னைக்கு மின்வெட்டை ஏற்படுத்தியது யாரு? மனச்சாட்சியை தொட்டு சொல்வார் கருணாநிதி என்று சொன்னால், மின்வெட்டுக்கு காரணமே கருணாநிதியினுடைய சர்க்கார். அந்த கருணாநிதி மானமுள்ளவரா, ரோஷமுள்ளவரா இருந்தா அந்த மின்வெட்டுக்காகத்தான் ஆட்சியை போகும்னு சொன்னார் ஆற்காடு வீராசாமி. இன்னைக்கு மின்வெட்டை பத்தி பேசுறதுக்கு எங்களுக்கு என்ன யோக்கியதை இருக்கிறது? இன்னைக்கு அரசாங்கம் பொறுப்பேற்ற நிலையிலே புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் 2011 படிப்படியாக இந்த மின்வெட்டை நிவர்த்தி செய்வேன் என்று சொல்லி முழுமையாக இன்றைக்கு ஆக்கி திறந்திருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய மாற்றம் இல்லையா? மதுவிலக்கிற்காக
திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மாநாடு நடத்துவதுதான் வேடிக்கையாக இருக்கிறது. அதை பத்தி சொல்லுங்க. மதுவை பற்றி பேசுவதற்கு கருணாநிதி கட்சிக்காரர்களுக்கோ திமுகவுக்கோ அருகதை கிடையாது. மதுவை கொண்டு வந்து ஒரு தலைமுறையினுடைய வாழ்க்கையை குழி தோண்டி புதைத்ததற்கு முழுமுதற் காரணம் கருணாநிதி தான். இது எல்லாருக்கும் தெரியும். வேற வழி இல்லை அவருக்கு. இந்த அரசை குற்றம் சாட்டுவதற்கு வழி இல்லை, குறை சொல்வதற்கு வழி இல்லை. தியாக திருவுருவமாக வாழுகிற புரட்சி தலைவர் அம்மாவை பற்றி குற்றம் சொல்வதற்கு வழி இல்லை. அதைத்தான் குறிப்பிட்டோம். ஆட்சியில் அவ்வளவு சாதனை இருக்கு. சாதனைகள் நேரடியாக திட்டங்கள் மக்களிடையே சென்றடைந்திருக்கிறது. அதனால புதுசா ஒரு பெரிய ஒரு விஷயத்தை மது விலக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அதை கொண்டு வரணும்னு நினைக்கிறாரே தவிர மக்களிடத்துல அந்த அவருடைய பாட்சா பலிக்காது. மத்தியில் இருக்கிற ஆட்சி தன்னுடன் கூட்டணியில் இருக்கிறதா இல்லையா என்பதை பற்றி தமிழக முதல்வர் கவலைப்படுவதில்லை. என் மாநிலத்தின் உரிமைகளை விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்று தொடர்ந்து அதிமுக போராடி வருகிறது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் எனக்கு இந்த மந்திரி பதவி வேண்டும், இது கொடுக்காவிட்டால் ஆதரவு தரமாட்டேன், திடீரென்று ஆதரவை வாபஸ் வாங்குவேன், அந்த வாபஸ் கடிதங்களை கூட சபாநாயகருக்கு அனுப்ப மாட்டேன், தன் பாக்கெட்டிலேயே வைத்துக் கொள்வேன் என்று போலி நாடகம் ஆடுபவர்கள் மத்தியில் தமிழக முதல்வர் இந்த பயிர் மானிய கடன் ரத்தை செய்திருக்கிறாரே, அதை எப்படி பார்க்கிறீர்கள்? மகத்தான ஒரு சாதனை. இது மாத்திரமல்ல, ஒவ்வொரு பிரச்சனைக்கும் இன்னைக்கு உயிர்நாடியான பிரச்சனை, ஜீவாதார பிரச்சனை, காவிரிக்கு தொடர்ந்து 30 ஆண்டுகளா யாரு போராடினது? கருணாநிதி ஆட்சி இருந்தாரு. மத்திய சர்க்கார்ல அவருடைய ஆதரவுல தான் அந்த சர்க்காரை இயங்குச்சு. அவங்க நினைச்சிருந்தா கேள்வி கேட்டிருக்கலாம். காவிரி பிரச்சனையாகட்டும், இன்னைக்கு முல்லை பெரியாருடைய நீர்மட்டத்தை இந்த அளவுக்கு உயர்த்தணும்னு சொல்லி போராட்டத்தினுடைய ஒரு அச்சாணியாக ஆணிவேராக மாற்றி காட்டிய பெருமை இது. ஒன்னொன்னும் ஒவ்வொரு விஷயத்தையும் மேகதாது ஒவ்வொரு பிரச்சனைக்கும் மத்திய சர்க்காரோடு மோதி அந்த அவருடைய நிலைநாட்டுகிற பெருமை புரட்சி தலைவர் அம்மாவுக்கு சாரும். இன்னைக்கு கருணாநிதி எதையாவது ஒண்ணு செஞ்சிருக்காரா சொல்லுங்க? எனக்கு பேரனுக்கு இந்த பதவி வேணும், என்னுடைய மகளுக்கு இந்த பதவி வேணும், எந்த ஆங்கில புலமையோ அறிவாற்றலோ அரசியலுடைய அறிவாற்றலோ எந்த ஒரு புலமையோ இல்லாத ஒருவருக்கு இந்த இலாக்கா தரணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகனையும் பேரனையும் தன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களையும் ப்ரொஜெக்ட் பண்றாரே தவிர தமிழ்நாடு மக்களுடைய நலனுக்காக ஏதாவது ஒண்ணு செஞ்சிருக்காரா? இல்ல. இவங்க 4 ஆண்டு ஆட்சியில எல்லா செக்ஷன் ஆஃப் த சொசைட்டி, மகளிர், மாணவர்கள், தொழிலாளர்கள், விவசாயிகள், என் போன்ற வழக்கறிஞர்கள் அத்தனை பேருக்கும் பொருளாதாரத்திலிருந்து இழப்பீடுலிருந்து எல்லாத்துக்கும் அம்மா ஆணையிட்டு சட்டப்படி எல்லாமே செஞ்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒண்ணுங்க, வழக்கறிஞர் இறந்து போனா பார் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு மிஸ்டர் செல்வம் அவருடைய பார் கவுன்சில் ஆஃப் மெம்பர்ஸ் ஜெயிச்சவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு அம்மா கிட்ட போறாங்க. அம்மா கொடுத்த நேரம் 20 நிமிஷம். இவங்க அம்மாவை பார்த்த உடனே செல்வம் பொக்கே கொடுக்கறாரு, எல்லாத்தையும் உட்கார சொல்றாங்க. அம்மா உட்கார்ந்தோடனே யாராலையும் பேச முடியல. மிஸ்டர் செல்வம், நீங்க ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு டைம் ஒதுக்கி இருக்கிறேன், எதுவாக இருந்தாலும் என்கிட்ட கேளுங்கிறாங்க. அவர் எந்திரிச்சு அம்மா எல்லாமே அதிலே எழுதியிருக்கிறாங்க. ஒரு 1 மினிட்ல அம்மா எல்லாமே கான் த்ரூ த பேப்பர்ஸ். உடனடியா உங்களுக்கு வேண்டியது என்ன? இந்த மாதிரி 5 lakhs இறந்து போனா கொடுக்கணுமா? அம்மா இருக்கையில தான் 2 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்க. அவர் கருணாநிதி வந்தாரு, அங்க 5 வருஷம் போராடணும், எதுவுமே பார் கவுன்சில் அவர் ரெகனைஸ் பண்ணல. அதை விட்டு ஹைகோர்ட் ஜஸ்டிஸ் இருந்து எல்லாத்தையும் போலீஸ் விட்டு அடிச்சாரு. இதுதான் மிச்சம். அம்மா தான் எங்களுக்கு வந்து காவல் தெய்வம் போல, வழக்கறிஞர்களுக்கு தெய்வம் நீங்க தான், நீங்க ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்றப்போ அம்மா சொன்ன வார்த்தை 5 லட்சம் இல்ல, அதுக்கு மேல நான் கொடுக்கறேன் when the time comes அப்படின்னு சொல்லி இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி நேரு ஸ்டேடியத்தில் நடந்த ஃபங்க்ஷனுங்க அம்மாங்க 5.25 லட்சம் ரூபாய் அறிவிச்சாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற வழக்கறிஞர்கள் மட்டுமல்லங்க, இந்தியாவில் இருக்கிற அனைத்து வழக்கறிஞர்களும் அதை பார்த்துட்டு ரொம்ப பெருமைப்பட்டாங்க. காரணம், அம்மாவை பார்த்து அவங்க கிட்ட ஒரு பெட்டிஷன் கொடுத்தாவே அவங்களுக்கு நிவாரணம். அவங்க எதிர்பார்த்ததை விட அதிகமாக செஞ்சிருக்காங்க. இல்ல, ஒரு வழக்கறிஞர் முறையில் இன்னொரு ஆங்கிளும் நீங்க பார்க்கலாம். இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா நேஷனல் கிரைம் பியூரோ பெண்களுக்கு பாதுகாப்பு தமிழ்நாடு தான் முதலிடமாக இருக்கிறது என்கிறாரே, இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீங்க? அதாவதுங்க, இன்னைக்கு ஐடி படிச்ச பொண்ணுக பையன்கள்லாம் நைட் 12 மணி 2 மணி இந்த மெட்ராஸ் சிட்டியில தனியா போறாங்க, 2 வீலர்ல கார்ல போறாங்க. அதுக்கு பாதுகாப்பு காரணம் அம்மாவுடைய அரசு. இந்த சென்னை மாநகரத்துல எத்தனையோ யூடிசி, எத்தனையோ பெண்கள் கமிட்டட் சூசைட், இந்த மாதிரிலாம் நடந்ததுங்க. இப்ப 4 ஆண்டு கால ஆட்சியில ஒரு சிங்கிள் எவிடன்ஸ் கூட, ஒரு பீஸ் ஆஃப் எவிடன்ஸ் காமிக்க முடியாது. காரணம், அம்மாவுடைய லாண்டார் மெட்ராஸ் சிட்டி மட்டுமல்லங்க, தமிழ்நாடு முழுவதும் சொல்றேன். காவல்துறையும் நேர்மையா சட்டப்படி என்னென்ன அவங்களுக்கு பண்ணணுமோ முன்னெச்சரிக்கையான நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க.
அது மாதிரி எதுக்காக சொல்றேன்னா, லேடிஸ்க்கு பாதுகாப்பு மட்டுமல்ல, மகளிருடைய முன்னேற்றத்திற்கும் பல்வேறு திட்டங்களை வகுத்து அவர்களுக்கு உரிய முறையில் உரிய காலத்தில் கிடைக்கிற மாதிரி வழி பண்ணியிருக்காங்க. இந்த சுதந்திர தின உரையில் மது விலக்கு அறிவிப்பு இல்லாதது ஏமாற்றம் அடைகிறோம் இருக்காங்க. இதை எப்படி பார்க்கிறீர்கள்? இது ரொம்ப ஒரு அல்டிமேட்டான விஷயம் என்னன்னா, தமிழகத்துல மாணவர்கள் எங்களுக்கு சிறப்பான கல்வி கொடுக்குறாங்க இந்த அரசாங்கம், உயர்கல்வி படிக்கிற வரைக்கும் எங்களுக்கு ஒரு சிறப்பான பேஸ்மெண்ட் அமைச்சு கொடுக்குறாங்க இந்த அரசாங்கம். இந்த அரசாங்கத்தை எடுத்து போராடுன்னு சொன்னா நீ சொல்லிட்டு போடுவ கிளம்பி, நான் போய் கல்லெறிஞ்சு போலீஸ்ல மாட்டிக்கணுமா என்ற கேள்வி தமிழகம் ஃபுல்லா மாணவன் கேட்டான். மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்திய ஒரு விஷயம். அடுத்தது நான் பெண்கள் கிட்ட போய் வா மதுவிலக்கு போராட்டம் பண்ணலாம், டேய் எடுத்துன்னு வந்ததே நீங்க தான், வந்து இப்ப மது எப்ப பண்ணணும்னு தெரியும், அவங்களுக்கு தெரியும், அப்ப பண்ணிட்டு போவாங்க. அவங்க சேஃபா இருக்கிறவங்க தமிழ்நாட்டில் பிடிக்கலையா உங்களுக்கு? பேப்பர்ல வந்த விஷயம் சார். நம்பர் ஒன் பெண்கள் பாதுகாப்பில் தமிழகம், பெருநகரங்களில் சென்னை அசத்தல் நம்பர் 1. இதுதான் விஷயம். இன்றைய விஷயம் என்னன்னு பார்த்தீர்களானால், இவன் போய் பொம்பளைங்களை போய் வாங்க போராடலாம், வாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணலாம்னு கூப்பிட்டா அவங்க நாங்க சேஃபா இருக்கோம், எங்களுக்கு வேண்டிய எல்லாத்தையுமே பண்றாங்க. தாலிக்கு தங்க கொடுக்குற திட்டத்தை எல்லாருமே ஒரு இலவச திட்டம்ன்ற மாதிரி பேசுறாங்க. அதுல எனக்கு உடன்பாடு கிடையாது சார். ஏன்னா அது ஒரு கேட்ச் ஒன்று வச்சிருக்காங்க. பயனாளியாக இருந்தால் அந்த குழந்தை டிப்ளமா படிச்சிருந்தாலோ டிகிரி படிச்சிருந்தாலோ 50,000 உண்டுன்னாங்க. இது ஒரு சோசியல் இன்டியூஸ்மெண்ட். என்னன்னா அந்த குழந்தைய படிக்க வைக்கணும். எப்படி படிக்க வைப்பேன்? அப்பா அம்மாவை போட்டு அடிக்க முடியாது. நான் ஒரு இன்டியூஸ்மெண்ட் ஒன்று கொடுக்குறேன். நான் உனக்கு 50,000 கொடுக்குற கல்யாணத்துக்கு குழந்தைய டிப்ளமா படிக்க வச்சிடறான், குழந்தைய டிகிரி படிக்க வச்சிடறான். இந்த குழந்தைக்கு 4 கிராம் தங்கமும் கிடைக்கிறது, 50,000 கிடைக்கிறது. கல்யாணம் பண்ணிக்கும் போது சுயசார்பு தன்மையும் கிடைக்கிறது. நான் டிப்ளமா படிச்சா தன்னம்பிக்கை வளர்ந்து போயிடும், டிகிரி படிச்சா தன்னம்பிக்கை வளர்ந்து போயிடும், வேலைக்கு போகலாம் என்கிற சூழ்நிலையில பெண்களை போய் ஆர்ப்பாட்டம் போராட்டம் கூட்ட எப்படி வருவாங்க? அவங்க வரமாட்டேன்றாங்க. ஐயா சொன்னாங்க, விவசாயிகளை போய் நீங்க ஆர்ப்பாட்டம் போராட்டம் கூட்டா அவன் கேக்குறான், டே கெசட்ல ஏற்று அம்மா தானடா காவேரிக்கு 142 அடி தழும்ப முல்லை பெரியாறுல போய் ரீச் ஆகிறதுக்கு காரணமே அம்மா தானடா, அவங்கள ஏதோ போராட்டமா பண்ண சொல்றீ. ஜெயலலிதா முயற்சியால் இந்தியா முழுவதும் விவசாயிகளுக்கு விவசாய கடன், தமிழ்நாட்டில் 10,75,000 பேர்களுக்கு 5,500 கோடி பயிர் கடன். அடுத்த செய்தி 2 நாள் முன்னாடி வந்த செய்தி. இவன் என்ன சொல்ல, இந்த பேப்பர்லாம் படிப்பாங்களா படிக்க மாட்டாங்களா தெரியல. மேபி அவனுக்கு அறிக்கை மட்டும் படிச்சுப்பா, நான் அறிக்கை ஒன்று விடுறேன், பாடுவோம் ஆர்ப்பாட்டம் செய்வோம் அதை மட்டும் படிச்சுட்டு மற்றதெல்லாம் படிக்காம விட்டுருவாங்களா? இல்ல படிச்சுட்டு கன்வீனியன்ட்டா அதை ஒதுக்கிடுவாங்களா? இல்ல இந்த ஆட்சியை விமர்சனம் செய்து கொண்டிருக்கிற நாளிதழ்களில் வந்த செய்தி. அப்சல்யூட்லி சார். இந்த எந்த நாளிதழும் இந்த ஆட்சிக்கு ஆதரவாகவோ பாராட்டி கொண்டோ இருக்கிறது அல்ல. கண்டிப்பாக கடுமையான விமர்சனங்களை செய்து கொண்டு சுதந்திரமாக செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நாளிதழ்களும் செய்கிறார்கள், அவருடைய தொலைக்காட்சி ஊடகங்களும் செய்கிறார்கள். இந்த 69வது சுதந்திர தின உரையில் தமிழ்நாட்டுக்கு இந்த 4 ஆண்டுகளில் ஒரு புதுவிதமான சுதந்திரம் கிடைத்ததாக நான் உணர்கிறேன். அதை நீங்க நான் ஒரு விஷயம் சொல்றேன் சார். இது கொஞ்சம் என்ன, இது ஒரு முக்கியமான டிஸ்கஷன் பேசிட்டு சினிமா பக்கம் போயிட்டு தயவு செய்து நினைச்சு கூடாது. நீங்க நான் சுதந்திரம் நீங்க அங்க போனதுக்கு நான் பொறுப்பு இல்ல. 2006 2011 வரைக்கும் திமுக மைனாரிட்டி திமுக அரசாங்கம் இருக்கு. யூஸ்வலா பாத்தீங்கன்னா தமிழ் பத்திரிகைகள்ல கிட்டத்தட்ட ஒரு 5 பேஜ் அட்வர்டைஸ்மெண்ட் வரும். யூஸ்வலா சினிமா அட்வர்டைஸ்மெண்ட்லாம் நிறைய வரும், நிறைய பேர் படம் எடுப்பாங்க, நிறைய வரும், எல்லாமே வரும். இந்த 2006 2011 டைம் ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா கப்புன்னு சுருங்கி ஒரே பேஜ் ஆகி போச்சு. சரி, ஒரு பேஜாவது வருதுன்னு பார்த்தா அங்க பார்த்தா முக தமிழர் சொல்றான், இங்க பார்த்தா உதயநிதி ஸ்டாலின்றான், கீழே பார்த்தா அழகிரி தயாநிதி அழகிரின்றான். இது மட்டும் ரெட் ஜெயின் மூவிஸ் நல்ல சிறப்பான தமிழ் பெயர்கள் வைத்த ப்ரொடியூசர்ஸ் போட்டு போடுறோம். தமிழ்நாட்டுக்கு சுதந்திரம் கட்சினா ஒரு கேள்வி கேட்டீங்க. 2011 அம்மா மெஜாரிட்டி ஆட்சி அமைக்கிறாங்க. அப்படியே ஒரு 3-6 மாசம் கூட இல்ல சார், திருப்பி 6 பேஜ் அட்வர்டைஸ்மெண்ட் வருது. சின்ன சின்ன தயாரிப்பாளெல்லாம் படம் எடுக்கிறான். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இது அதாவது யாரும் தொழில் செய்யலாம். தமிழ்நாட்டுக்கு சுதந்திரம் கட்சினா ஒரு கேள்வி கேட்டீங்க. 2011 அம்மா மெஜாரிட்டி ஆட்சி அமைக்கிறாங்க. அப்படியே ஒரு 3-6 மாசம் கூட இல்ல சார், திருப்பி 6 பேஜ் அட்வர்டைஸ்மெண்ட் வருது. சின்ன சின்ன தயாரிப்பாளெல்லாம் படம் எடுக்கிறான். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இது அதாவது யாரும் தொழில் செய்யலாம். இல்ல அதாவது தொழில் சுதந்திரம் பாதிப்பது என்பது வேறு. நான் பார்ப்பது ஜனநாயகத்துக்கு 4 தூண்கள். அதில் ஊடகத்துறை ஒரு எஸ்டேட். இந்த 4th எஸ்டேட்ங்கிறது மீடியாவை சொல்லுவது. இப்பொழுது இன்ற மீடியாக்கள் எல்லாம் இவ்வொரு சுதந்திரமாக இந்த ஆட்சியை கடுமையாக விமர்சிக்கிறது.
சென்ற 5 ஆண்டுகளில் அவர்கள் இதை செய்திருந்தால் அவர்கள் தொலைக்காட்சி நடத்தி இருக்க முடியுமா முடியாதா? அந்த சுதந்திரத்தை தமிழகத்துக்கு தந்தவர் இந்த ஆட்சியில் உள்ள இந்த முதல்வர் தானே? கண்டிப்பா சார், 100%. இதே அவன் வந்து கேடி பிரதேச பத்தி கருணாநிதி மாறன் தயாநிதி மாறன் பிரதேச பத்தி எழுதும்போது அவன் தமிழ் மக்கள் நாடி திருப்பி வேலை செய்யாது. பிரச்சனையே அங்கதான். என்னன்னா அவன் கண்ணாபின்னு எழுதுறான், பட் இது அலோவ் பண்றாங்க. நீ எழுதுறியா, என்ன வேணாலும் எழுதிக்கோ, மக்களுக்கு தெரியும், விஷயம் மக்களுக்கு தெரியும். நடுநிலையாக எழுதக்கூடிய பத்திரிகைகளும் இருக்கின்றன. இந்த சுமங்கலி வீடியோ விஷன் ஒண்ணு வச்சுக்கிட்டு, கேபிள் விஷன் மற்ற மீடியாக்கள் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி நசுக்கிட்டான் அந்த ஆட்சியில. அம்மா அதுக்காகவே ஏழை மக்கள் குறைந்த விலையில எல்லாரும் டிவி பார்க்கணுங்கிறதுக்காக தமிழ்நாடு கேபிள் விஷன் கொண்டு வந்தாங்க, அரசு உடைமையாக்கி. அது ஒரு மாபெரும் சாதனை அல்லவா? இதைத்தான் நான் ஒரு சாதனையாக எப்படி பார்க்கிறேன்னா, நீ சுமங்கலி கேபிள் விஷன் நடத்தி கொண்டிருக்கும் போது மற்ற ஊடகங்கள் உங்கள் ஆட்சியை விமர்சனம் செய்தால் அடுத்த நிமிடம் துண்டிப்பு போயிடும். பிறகு அவர்கள் செய்தி நடத்த முடியாது, செய்தி தொடர்பான இந்த கரண்ட் அஃபேர்ஸ் நிகழ்ச்சி நடத்த முடியாது. ஆனால் அரசு கேபிள் வந்த பிறகும் உண்மையான ஜனநாயக மாண்பை மதிக்கக்கூடிய ஒரு முதல்வர் இருக்கிற சாதனையாக இந்த 4 ஆண்டு சாதனைகளை என்ன கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து she has given freedom of expression even to the worst critics. Even the third rated worst critics she has given full freedom. And இன்னொன்னு இதில் கொடுமையான விஷயம் என்னவென்றால், ஒரு உயிர் போகுது டாஸ்மாக் கடையில, வெடிகுண்டு கலாச்சாரம் வந்து வெடிகுண்டு வீசியது தவறு என்று ஊடகங்கள் வாதிடவில்லை, அந்த ஊழியர் ஏன் அங்கு படுத்தான் என்று வாதிப்பதுதான். அந்த அளவுக்கு நீங்கள் விவாதம் பண்ணக்கூடிய சுதந்திரத்தை இந்த ஆட்சி தான் கொடுத்திருக்கிறது. சார், இப்போ இன்னொன்னு, கல்வித்துறையில் எந்தவித முன்னேற்றமும் இல்லைங்கிறார் ஸ்டாலின். அதை எப்படி சொல்றீங்க? தவறானது. அது ஸ்டாலினுடைய பார்வையில மாலைக்கண் வியாதி உள்ளவருக்கு அரசு பள்ளிகள் மூடப்பட்டதுங்கிறார். இல்ல, கிடையவே தவறான செய்தி. அரசு பள்ளிகள் நாளுக்கு நாள் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை பெற்றிருக்கிறது. அதில் இருக்கிற கல்வித்தரம் வளர்ந்திருக்கிறது, கல்வி விகிதாச்சாரம் வளர்ந்திருக்கிறது, மாணவ செல்வங்களுடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருக்கிறது, அதில் இருக்கிற அட்மிஷன் மிகப்பெரிய அளவில் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு ஒரு எல்லையை தொற்றிருக்கக்கூடிய கல்வியில ஒரு வளர்ச்சியை பெற்றிருக்கக்கூடிய நிலையில கல்வியில வளர்ச்சி இல்லைன்னு சொல்றாரு. அப்ப அவருக்கு என்ன? கவர்மெண்ட் காலேஜை பத்தி டெஃபினட்டா நீங்க சொல்றது உண்மை சார், இட்ஸ் நாட் ஏ ஜோக், ரியலி ஃபேக்ட் சார். அதாவது அரசு பள்ளிகள் நிறைய சலுகைகள் அவர்களுக்கு கிடைக்கிறது. அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல 14 அம்ச திட்டம் அவர்கள் மாணவர்களுக்கு கிடைக்குது, பல்வேறு வசதி வாய்ப்புகள் கிடைக்குது, மிகச்சரியான ஆசிரியர்களுக்கு போதிக்கிறாங்க, அவர்களுக்கு நிறைய வகுப்புகள்ல பல்வேறு விஷயங்களை சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. புத்தகங்கள், நோட்டு புத்தகம், பை, காலணி, அட்லஸ், கலர் பென்சில், இப்படி பல்வேறு சலுகைகளை தந்து அந்த மாணவருடைய வளர்ச்சிக்கு பெரிதும் வித்துட்டு இருக்கிறது புரட்சி தலைவருடைய அம்மாவுடைய அரசு. அதே போல கல்லூரிகளில் அப்படித்தான் நிலைமை இருக்கு. இப்படிப்பட்ட நிலைமை கடந்த காலத்தில் நீங்கள் திருப்பி போட்டு பாருங்க. திமுக ஆட்சியில கல்வியுடைய என்ன வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சியில இப்படி கல்வி வளர்ஞ்சிருக்குன்னு ஒப்பிட்டு பார்ப்பீர்கள் என்று சொன்னால் 100% இலக்கை தொற்றிருக்கிறது கல்வியில. அது பள்ளி கல்வியாகட்டும், உயர்கல்வியாகட்டும், 2 துறைகள்ல ஒரு மகத்தான ஒரு இலக்கை நோக்கி அடைஞ்சிருக்கு. நீங்க கல்வி சதவீதத்தை ஒப்பிட்டு பார்ப்பீர்கள் என்று சொன்னால், கல்வியாளர்களை நீங்கள் பார்த்து நீங்கள் இந்த கேள்வி எழுப்புவீர்கள் என்று சொன்னால் அவர்கள் மிகச்சரியாக சொல்வார்கள். இந்த இலக்கு இன்னும் போக 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 விரிவடையும். இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானிகளாக, பல்வேறு இலக்கை தொடுகிறவர்களாக இந்த அரசு பள்ளியில் இருக்கிறவர்கள் தான் சாதித்து மிகப்பெரிய இடத்துக்கு கொண்டு போறாங்க. அதற்கு அடித்தளமிட்டவர், அது ஆணிவேராக மாற்றிய பெருமை தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சி தலைவர் அம்மா அவர்களை சார். நீங்க அந்த அளவுக்கு போட்டி போட்டு நீங்க பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஒரு +2ல மாநில லெவல்ல தொடக்கூடிய அளவுக்கு அரசு பள்ளிகள் இருக்கிறாங்க. நீங்க 10ஆம் வகுப்புல மாநில அளவில் இடம் பிடிக்கிற அளவுக்கு அரசு பள்ளி மாணவர்கள் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு இலக்கை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு கல்வி வளர்ச்சியை ஸ்டாலின் குறை சொல்வது என்பது, கனமழை பெஞ்சா கூட கல்ல கரைக்க முடியாதும்பாங்க. இதயமில்லாதவர்களிடத்தில் போய் ஈரத்தை எதிர்பார்க்க முடியுமா? ஏதோ குற்றம் சாட்டணும்னு பொதுவா சொல்லக்கூடாது. ஆதாரப்பூர்வமாக, ஆணித்தரமாக இந்த கல்வியில இந்த வளர்ச்சி அடையலைன்னு சொன்னா அதுக்கு பதில் சொல்லாம தவிர, யாரோ எழுதி கொடுக்கிற அறிக்கையை விட்டுட்டு நண்பர் மிக அழகாக சொன்னார், அதை பத்தி படிக்காம கூட அறிக்கை விட்டவருக்கு பதில் சொல்றது எந்த வகையில் அழகா? சார், இந்த தாலிக்கு தங்கம் என்பது, அதாவது இந்த கொஞ்சம் அப்பர் மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்களுக்குலாம் அதனுடைய இம்பாக்ட் தெரியாது. கிராமப்புறங்களில் பழகி அந்த விவசாய சூழலில் வந்தவர்களுக்கு தான் இந்த தாலிக்கு தங்கத்தின் முக்கியத்துவம் தெரியும். அது என்ன ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தி இருக்கு சார்?
அது கிராமத்தில் எப்படின்னாங்க, ஏழை ஜனங்க எட்டாத கனியா நினைச்ச காலம் அது. அம்மா கொடுக்கற வரலும் ஒரு எட்டா கனி, ஒரு மஞ்சள் கயிறுல ஒரு மஞ்சளை கோத்து தாலி கட்டக்கூடிய சூழ்நிலை இருந்தது. அந்த ஏழைகளும் தங்கத்தால தாலி கட்டி மகிழ்ச்சியோட வாழணுங்கிறத ஒரு உன்னதமான புனிதமான ஒரு சேவைனா அம்மாவினுடைய கைகாரியம் தாங்க. அம்மாவை தெய்வமா நினைக்கிறாங்க. சார், இந்த தாலிக்கு தங்கம் உங்கள் பார்வையில் எப்படி இம்பாக்ட் ஏற்பட்டது? 2154 கிலோ தங்கம் இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில். ஒரு காலத்துல கூட பேசிட்டு இருந்தாங்க, தங்க விலை ஏறுகிற போது பெண்ணுக்குத்தான் தங்கம்னு பேர் வைக்கணும், தங்கம் கண்ணிலே பார்க்க முடியாது, இங்கே தங்கம் எங்கே தங்கம் எங்கே என்றெல்லாம் பேசினாங்க ஒரு காலத்துல. அவங்க கொடுக்காத ஒரு விஷயத்த இந்த தங்கத்தை கொடுத்த புரட்சி தலைவர் நாங்கெல்லாம் அந்த தங்க திட்டத்தை கொடுக்கும்போது அரசு விழாவில் அந்த பெண்களுடைய அளவிட முடியாத மகிழ்ச்சி, புரட்சி தலைவி அம்மாவுடைய மனிதநேயம், மானுடப்பற்று, கருணை, காருண்யத்திற்கு எடுத்துக்காட்டு இந்த திட்டமெல்லாம். அந்த தாலியை புனிதமா கருதுறவங்க பெண்கள். அந்த தாலிக்கு மூலாதாரமாக இருக்கிறது அந்த தாலிக்கான தங்கம். அந்த தங்கத்தோடு அந்த தாலியை வாழ்க்கை முழுவதும் இறுதி வரை உயிர் போகிற வரைக்கும் அதை அணிந்து கொண்டிருப்பார்கள் பெண்கள் மங்களகரமாக. அந்த மங்களகரமான ஒரு விஷயத்தை தந்திருக்கிறவர் புரட்சி தலைவர் அம்மான்னு அவ்வளோ நன்றி சொல்றாங்க. மிக்சி கிரைண்டர் மின்விசிறி எல்லாம் கொடுத்துட்டு நாங்க வர்றோம், காட்டுல வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு கணவன் மனைவி ஓடி வர்றாங்க. ஓடி வந்து அவங்ககிட்ட, அம்மா மகராசி நல்லா இருக்கணும்னு சொல்லுங்க ஐயா அப்படின்னு சொல்லி. எங்க வீட்டுல காத்தாடி இல்ல, கிராமத்துல காத்தாடின்னு சொல்லுவாங்க ஃபேனை, எங்க வீட்டுல காத்தாடி இல்ல, 2 வயசுக்கு வந்த பெண்கள், அவங்கள வெளியே இரவு நேரத்துல வெளியே ஒரு கட்டில போட்டு படுத்துட்டு நாங்க காவை பார்த்துக்கிட்டு இருப்போம், உள்ள காத்து இல்லையே வெயில் காலத்துல அப்படின்னு. இருந்தாலும் வயசுக்கு வந்த பெண்கள் ஆச்சுன்னு ராத்திரி நேரத்துல முழிச்சு பார்ப்போம். அப்ப இரவெல்லாம் சரியா தூக்கம் இல்லாம பகல்லையும் வேலை செஞ்சுட்டு இரவும் இந்த மாதிரி பெண்களை பாதுகாப்ப கருதிட்டு இருந்த நேரத்துல இன்னைக்கு அம்மா கொடுத்த அந்த காத்தாடி உள்ள என்னுடைய பெண்கள் நிம்மதியா தூங்குதுங்க. இதுக்கு அம்மாவுக்கு நன்றி சொல்லுங்கன்னு. இது சத்தியமான வார்த்தை. இந்த ஒவ்வொரு திட்டமும் நீங்க அதுபோல தாலிக்கு தங்கம் திட்டமாகட்டும், இன்னைக்கு முதியோர் பென்ஷன் 1000 ரூபாய் கிடைச்ச உடனே அந்த முதியோர்களுக்கு எவ்வளவு ஆனந்தம். தியாகிகளுக்கான ஓய்வூதியம் இருக்க, அதுவே ஒரு பெரிய இம்பாக்ட். 10,000 11,000. ஒரு விஷயம் தமிழக மக்கள் இந்த ஆட்சியின் சாதனைகளை புரிந்து கொண்டே இருந்தால் கூட இந்த ஒவ்வொருத்தரும் இந்த மதுவிலக்கு கிளைம் பண்ற காமெடியை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த மதுவிலக்கு தேவை என்று சொல்பவர்கள் கொஞ்சம் தங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு மது குடிக்காமல் இருக்கிறது ஃபர்ஸ்ட் முயற்சியாக இருக்க வேண்டும். 2வது முயற்சி, அவன் தொண்டனை குடிக்காதுன்னு சொல்லணும். இது 2 பண்ண துப்பு இல்ல, முடியாது, கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாது. EVK இளங்கோவனர்களை பற்றி எல்லாம் பல விஷயங்கள் வருகின்றன, வெளியே வருகின்றன, ஆதாரங்களோடு வருகின்றன, பல விஷயங்கள் வெளியே வருகின்றன. இதுல ஒரு முக்கியமான விஷயம் ஒண்ணு நான் இங்க வைக்க விரும்புகிறேன். ஸ்டாலின் மட்டும் கொஞ்சம் வீராவேசமா ஒரு காப்பி அடிச்சு எங்கேயோ ஒரு யாரோ எழுதி கொடுத்த அறிக்கையை அனுப்பினால அதை பத்தி நான் ஒரே ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன், இங்க பதிவு செய்ய விரும்புகிறேன். ஒரு 2.5 வருஷம் முன்னாடி சார், அதாவது இந்த 1000 மலைகள் தோத்த ஒரு கேண்டிடேட் ஏதாவது ஸ்கோர் பண்ணணும் ஸ்டாலின் கிட்ட, என்ன பண்ணலாம்னு யோசிச்சுன்னா ஒரு வாட்டி யூஎஸ் போனோம். யூஎஸ் போயிட்டு வரும்போது கலிபோர்னியாவில் ஒரு இடத்துல பார்த்து மேட்ரோ பிடிச்சான், கடகடன்னு ஓடி தளபதி உங்களுக்கு கென்டக்கி கர்னல் விருது வாங்கி கொடுத்துட்டேன் நான், நீங்க வாங்கிக்கலாம் நீங்க. அவர் ஸ்டாலினுக்கு ஒரே சந்தோஷம். என்னன்னா ஃபர்ஸ்ட் விருது அமெரிக்காலேருந்து வருது, குஷி அமெரிக்காலேருந்து வருது. 2வது கென்டக்கி கர்னல் தான். கென்டக்கி ஃப்ரைட் சிக்கன் மாதிரி ஒரு பயங்கரமான ஃபேமஸான மேட்டர், இந்த ராணுவ தளபதியோட எல்லாம் போட்டு பேனர் ஃபிளெக்ஸ் எல்லாம் வச்சிடலாம் நம்ம ஊரெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர்ல செய்திகளாக கூட வந்தாச்சு. அது என்ன ஆச்சு, ஒரு 2 நாள் கூட ஆகல சார், அதிமுக வழக்கறிஞர் என்னுடைய நண்பர் அவர் ஒரு கட்டுரை ஒன்று எழுதினார், கென்டக்கி கர்னலின் லட்சணம். நமது எம்ஜிஆர்லாம் கட்டக்கட்டி போட்டாங்க அந்த கட்டுரையை. நான் அந்த கட்டுரையை படிச்சேன்னா அந்த நபருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், சார் உங்க பேர்ல அவதூறு வழக்கு தொடரப்போறார் சார் ஸ்டாலின் அப்படின்னு. தொடர்ச்சிட்டோம் அப்படின்னாரு. சரி ஓகே, கன்ஃபார்ம்டா எழுதிருக்காரு இவரு, வச்சுட்டாரு போன. இவங்க என்ன பண்றாங்க, அதுக்கு அடுத்த நாள் இவர் விருது வாங்கணும், வாங்கல, இவர் மேல வழக்கும் போடல, ஜின்னாவை கூட்டு கண்ணா பின்னான்னு திட்டார் போல் இருக்குது. என்ன விஷயம்னா, அந்த கென்டக்கி கர்னல் விருது கூடிய ஒரு குடி மையம், குடி போதை மையம் தான் அந்த கென்டக்கி கர்னல் கிளப். அங்க ஆபாசமான பெண்கள் போகக்கூடிய இடம். என்னன்னா $10,000 கட்டினால் 3 நாள் நீங்க போய் குடி கூத்து கும்மாளமாக இருந்து விட்டு நீங்க சொல்ற இடத்துல கென்டக்கி கர்னல் விருதை டெலிவர் பண்ணுவாங்க. இது அவங்க வெப்சைட்ல இருக்கு, நான் சொல்லல. கென்டக்கி கர்னல் வெப்சைட்ல போய் பாருங்க, வெப்சைட்ல சொல்றோம் ஒரு விருது தானா தேடி வரணும். அதாவதுங்க வைகோ பேசின பேச்சு நான் டிவியில பார்த்தேங்க, பத்திரிகையிலும் பார்த்தேன்.
அது வந்து ஒரு கிரிமினல் அஃபென்ஸை தூண்டி விடுற மாதிரி மாணவர்களை இஸ் அபட்டிங் தி அஃபென்ஸ். அம்மா வந்து ரொம்ப பெருந்தன்மையோட தாயுள்ளத்தோட அமைதியா இருக்காங்க நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டே அரெஸ்ட் பண்ணிருக்கணும் அவரை. பிகாஸ் ஸ்கூல்ல படிக்கிற பசங்களை வெளியே வா அடிச்சுன்னு இருக்கு, மதுக்கடையில் அடிச்சுன்னு இருக்கு. மதுக்கடைகள் டாஸ்மாக் என்பது அரசு நிறுவனம். ஆனா இந்த மாதிரி சம்பவம் நடந்தே கிடையாது. இது ஒரு வயலன்ஸ் தூண்டி விடுறாரு. மதுவிலக்கு சம்பந்தமாக வந்து கருணாநிதி சொல்வது வந்து ரொம்ப ஒரு காமெடியான விஷயமா இருக்கு. கருணாநிதி தன்னுடைய அந்திம காலத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறார். அவர் மாத்திரமில்ல, அந்த கட்சியும் அப்படித்தான் போயிட்டு இருக்கு. அந்த கட்சிக்கு இனிமேல் எழுந்து நிற்கக்கூடிய வாய்ப்பே இல்லை, அவருக்கும் அவருடைய கட்சிக்கும். அதனால எந்த விஷயத்தை பிடிக்கலாம், எந்த துருப்பு கிடைக்கும் அப்படின்னு பார்த்து தற்போது ஃபெயிலியரான ஒரு ஸ்கீமை பிடிச்சிருக்காங்க. இதுதான் கருணாநிதியை பொறுத்த மாத்திரத்துல. விஜயகாந்த் மதுவிலக்கு கொண்டு வரணும்னு சொன்னது வந்து மிகப்பெரிய ஒரு உயர்ந்தபட்ச காமெடி. ஸ்டாலின் வந்து இப்போ ஒரு திட்டம் நிறைவேறுகிற சமயத்தில் போராட்டத்தை அறிவிக்கிறாரு. இதை பத்தி என்ன சொல்றீங்க? இது பயங்கர காமெடி சார். ஆக்சுவலா இது ஏதாவது ஆர்கே நகர்ல கூட ஒரு பாலம் ஒன்று கட்டுற விஷயம் ரீசெண்டா வந்தது. அங்க முடிச்சுட்டு இருக்கான் பாலத்தை. 98% முடிச்சிட்டோம். 2% மக்கள் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. ரொம்ப நாள் கட்டாத பாலம் அது. திமுக ஆட்சி காலத்தெல்லாம் கட்டல. இப்ப அம்மா போனாங்க, அம்மா சட்டமன்ற உறுப்பினர் கட்டுறாங்க, கடற்கரை கட்டி முடிச்சிட்டோம். ஒரு போராட்டம் அறிவிச்சிருக்காங்க சார். நாளைக்கான்னு தெரியல. ஒரு போராட்டம், இந்த பாலத்தை இமீடியட்டா கட்டி முடிக்கணும் அப்படின்னு ஒரு போராட்டம். மக்களே பார்த்து சிரிக்கிறாங்க. சோசியல் நெட்வொர்க்கிங், இந்த சமூக வலைதளங்கள் இருக்கு இல்லைங்களா, சமூக வலைதளங்கள்ல பெரும்பாலாக இருக்கக்கூடியவர்கள் இளைஞர்கள். 80% மேல இளைஞர்கள், இளம் பெண்கள், மாணவர்கள், மாணவிகள். இந்த அரசாங்கம் வந்து 4 வருஷம் ஆகி போச்சு. அரசாங்கம் வந்து 4 வருஷம் முடிஞ்சு போச்சு, சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சு போச்சு. ஒரு வருத்தம் இருந்தால் கோவக்கார பசங்க நம்ம இளைஞர்கள், தமிழக இளைஞர்கள், இளம்பெண்கள்லாம் டக்குன்னு பதிவு போட்டுருவாங்க. ஒரு விமர்சனம் இல்லை இந்த அரசாங்கத்தின் பேர்ல. இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு திட்டம் நிறைவேறும் போது போராட்டம் அறிவிக்க, அதாவது வந்து அவர்களால நீங்க கடந்த கால மைனாரிட்டி திமுக ஆட்சியை எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க வாரம் அந்த அரசை எதிர்த்து அவர்கள் போடுகிற தவறான திட்டங்களை மக்களுக்கு எடுத்து சொல்ல பெருமை புரட்சித் தலைவர் அம்மா. வாரம் கடுமையான போராட்டம், தொடர் யுத்தம், ஒரு பிரபகண்டா வாரை தொடுத்தவர் புரட்சித் தலைவர் அம்மா. இன்னைக்கு இந்த 4 ஆண்டு ஆட்சியினுடைய சாதனையை வந்து அவங்களால வந்து பொறுத்துக்குற முடியல. ஒன்னு விஷயம் நான் சொல்றேங்க ஐயா, அதாவது வந்து ஒரு ஆட்சி ஆளுங்கட்சி மீது ஒரு சின்ன கோபம் இருக்கும். 4 வருஷம் நிறைவில் ஒரு கோபம் இல்லாத ஒரு ஆட்சி புரட்சி தலைவருடைய அம்மா. எப்படியாவது கோபத்தை உண்டு பண்ணணும் அப்படிங்கிற, ஜோடிக்கணும் என்கிற ஒரு திட்டத்தோட தான் இந்த திட்டத்தை எதிர்த்து அந்த திட்டத்தை எதிர்த்து போராட்டம் வைக்கிறாங்களே தவிர போராட்டத்திற்கு ஆதரவு இல்லை. அவங்க கட்சிக்காரனே வரமாட்டான். இந்த காட்சி ஊடகங்கள் இருக்குல்ல, அவங்க எல்லாம் ஒரு நாள் நாங்க இவங்களோட எதுவும் காட்டவே மாட்டோம்னு சொன்னால் இவருடைய போராட்டம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? வங்காள விரிகுடாவுக்குள்ள இறங்கிடுவார். அவரை பத்தி ஒரே ஒரு விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். கருணாநிதியை பத்தி நீங்க ஒரு சாவு வீட்டுக்கு போனா பணமா இருக்கும்னு ஆசைப்படுவாரு, கல்யாண வீட்டுக்கு போனா மாப்பிள்ளையா இருக்கும்னு ஆசைப்படுவாருன்னு எப்படியாவது தொலைக்காட்சியில, ஊடகங்கள்ல, நம்முடைய பிரிண்டிங் மீடியாவில் வந்துகிட்டே இருக்கணும் ஆசை. இது காட்ட மாட்டேன்னு சொன்னோம்னா அவர் ஓய்வு ரிட்டையர் ஆயிடுவாருங்க. மதுவிலக்கு என்பதை தமிழ்நாட்டில் இவங்கெல்லாம் பண்றது சும்மா அரசியல் ட்ரெண்டா அல்லது பப்ளிசிட்டின்னு நினைக்கிறேன். எல்லாம் மறந்துட்டாங்க ஜனங்க. அம்மாவை தெய்வமா நினைக்கிற அத்தனை தமிழ்நாட்டு ஜனங்கள்ல மெஜாரிட்டி 99% இந்த மதுவை அதனுடைய இதுன்னு சொல்லி சொன்னா, அதாவது பல சமுதாய கேடு. அம்மா ஒருத்தரானதான் பூர்ண மதுவில கொண்டு வர முடியும். ஆனா அவங்க எக்ஸ்பெக்டிங் த டைம். அவர்கள் எங்கேயாவது கொண்டு வந்துட்டால் அவர்களுக்கு பேர் வந்துடுமோன்றதுக்காக இப்ப பண்ணி ஒரு விஷயம், லாட்டரி சீட்டு கடுமையா நடந்துட்டு இருக்கும் போது முழுமையா ஒழிச்ச பெருமை புரட்சி தலைவராலதான் முடியும். இங்க லாட்டரி சீட்டு வந்து இங்க எவ்வளவு பெரிய கொடிகட்டி பறந்துச்சு. லாட்டரி சீட்டு ஒழிச்சது யாரு? கந்து வட்டி ஒழிச்சது யாரு? நீங்க அதெல்லாம் இவங்க பேச மாட்டாங்களே. People are very decisive today. தமிழ்நாடு people are very decisive today. எங்களுக்கு கண்டினியூஸான கவர்னன்ஸ் வேணும், கண்டினியூஸான கவர்மெண்ட் வேணும், கண்டினியூஸான லீடர்ஷிப் வேணும். இந்த முடிவு எடுத்து பல நாட்கள் ஆகிவிட்டது சார். சோ அசைக்க முடியாதபடி அடுத்த சட்டமன்ற தேர்தலிலும் ஹிஸ்டாரிக்கல் வின் ஏடிஎம்கேக்கு வரப்போறது உறுதியான ஒரு விஷயம் தான். இல்ல அதெல்லாம் தெரிந்து கொண்டுதான் ஏதாவது தங்களுடைய இருப்பை காட்ட வேண்டும். இதோடு தங்களுடைய அரசியல் எதிர்காலத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்துவிடும். அண்ட் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் தாங்கள் வருகிறோம் என்று சொன்னால்தான் வசூல் வேட்டை நடக்கும் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு அவர் செயல்படுகிறார்கள். இதையெல்லாம் நேயர்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக உங்கள் மூவரையும் அழைத்தோம். உங்கள் நேரத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்காக உங்கள் மூவருக்கும் மனமார்ந்த நன்றி, வணக்கம். நேயர்களே, மீண்டும் நடந்தது என்ன நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம்.